வணக்கங்க. நான் வளர்மதி மரியேஷன் பேசுகிறேங்க. இந்த முளைப்பயிர் எப்படி போடுவாங்கன்னு சொல்கிறேங்க. இந்த முளைப்பயிர் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு முன்னாடியேவும் நம்ம இருக்கிற இடம் முளைப்பாரி பரப்ப போகிற இடம் கார வீடாக இருந்தாலும் பெரிய இந்த இடமா இருந்தாலும் கூட குச்சி வீடு கூரை வீடு தாங்க போடுவாங்க. தென்னங்கீத்தில் முதல்ல கூரை போட்டு மேய்ஞ்சிக்கிடுவாங்கங்க. மேய்ஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு அதான் பண்ணுவாங்க. மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே அம்மனுக்கு அம்மங்காப்பு மரம் வேப்ப மரம் குச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிடுவாங்க. அது கொஞ்சம் வைக்கல் கொஞ்சோண்டு மாட்டுச்சாணம், கொஞ்சோண்டு ஆட்டுச்சாணம், கொஞ்சம் களிமண் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி கூடையில் இடித்து அள்ளி அள்ளி வச்சுருவாங்க. மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, நெல் இதெல்லாம் போட்டு ஒரு ஓரமாக நெல்லுகளை போட்டுருவாங்க. சைடில் நடுவில் மொச்சல் பயிர் போட்டுருவாங்க. மொச்சப்பயிரை போட்டு நல்லா பாவி வச்சுருவாங்க. பாவி வச்சதுலேருந்து இந்த பரப்புனவங்க தான் செடிக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் உள்ளே காற்று எதுவும் போகாமல் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் சாணியும் களிமண்ணையும் குழச்சி அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிருவாங்க. அம்மன் இருட்டுக்குள்ளே தான் இருக்கும். கொஞ்சோண்டு குட்டி விளக்கு மட்டும் பொருத்தி வச்சுட்டு பத்தி பொருத்தி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அம்மன் 5 நாள் ஆயிடுச்சு, அம்மன் எந்திரிச்சிருச்சு. முளைப்பாரி அம்மன் சொல்லுவாங்க. எந்திரிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு டெய்லி கும்மி அடிப்பாங்க. மாவு பச்சரிசி இதெல்லாம் வச்சு கும்மி அடித்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு பாடி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கங்க. அம்மங்காப்பு வச்சு இது கூட கம்பு போடுவாங்க. அது பேருங்க கரகம்.